மயு, மம்மி ஏண்டா ஏன் இப்படி பண்ண? சொல்லு, ஏன் இப்படி பண்ண? சொல்லுடா. உனக்கு ஏன் மேல கோவம் இருந்தா அதை ஏன் கிட்ட தீர்த்துக்க வேண்டியதானே? இப்படி குழந்தைய ஏன் கஷ்டப்படுத்துற? சொல்லுடா. நான் உன் கூட இருக்கும்போது இவ கஷ்டப்பட்டது போதாதா? இவளை ஏன் இன்னும் கஷ்டப்படுத்துற? சொல்லுடா. இன்னும் உனக்கு என்னதான் வேணும்? ஏன் இப்படி பண்ற? மம்மி வேண்டாம் மம்மி. எங்களை ஏன் இப்படி சாவடிக்கிற? சொல்லுடா. மம்மி வேண்டாம் ப்ளீஸ். ராதிகா மம்மி வேண்டாம் ப்ளீஸ் மம்மி. ராதிகா சொல்றது கேளு ராதிகா விடு. அதான் மயு வந்துட்டால. காம் டவுன். எதுக்காக இன்னும் டென்ஷன் ஆயிட்டு இருக்க? கூல் டவுன். அதான் சார் வந்திருக்காருல, அவர் பேசிப்பாரு. சார் இவன் தான் சார். இந்த ஆளால தான் பிரச்சனையே. இவன் என் பொண்டாட்டி ராதிகா பாக்குறதுக்கு அடிக்கடி என் வீட்டுக்கு வந்துட்டு போறான் சார். இவன் யார் சார் என் வீட்டுக்கு வர்றதுக்கு? கூட இருக்கிறது ஏன் பொண்ணு சார். இவ எக்கட வேணா கெட்டு போட்டோம். எனக்கு என் பொண்ணை பத்தி கவலை இருக்கும்ல. அதனாலதான் சார் என் பொண்ணை கூட்டு வந்தேன். தப்பு தப்பா பேசாதீங்க ராஜேஷ். இவர் என்னோட ஃப்ரெண்டு. மயுவை எப்படி பாத்துக்கணும், மயு முன்னாடி எப்படி நடந்துக்கணும், மயுக்கு எது சரி எல்லாம் எனக்கு தெரியும். எனக்கும் மயுக்கும் பிரச்சனை உங்களால தான் வந்தது. உங்களால தான் நாங்க இப்ப அழுதுகிட்டு இருக்கோம். ஏதோ பொண்ணு மேல அக்கறை இருக்கிற மாதிரி பேசாதீங்க ப்ளீஸ். சார் இந்த ஆள் இனியும் வீட்டுக்கு வருவான் சார். நான் எப்படி சார் இவனை நம்பி என் பொண்ணை விட்டுட்டு போறது? சார் நான் அனுப்ப மாட்டேன் சார். எனக்கு என் பொண்ணு வேணும். மயு நீ வாமா, அப்பா கிட்ட வாமா. நான் மம்மியோட தான் இருப்பேன். மம்மி எனக்கு வேணும். சார் எனக்கு இவரை பார்த்தாலே பயமா இருக்கு. மம்மி மயு நான் அப்பாடா. நீ இந்த ஆளை நம்புவ, அப்பா என்ன நம்ப மாட்டியா? எனக்கு ஃபீவர் வந்தப்போ இந்த அங்கிள் தான் டாக்டரை கூட்டிட்டு வந்தாரு. நீங்க எப்பவும் மம்மி அடிப்பீங்க, அழ வைப்பீங்க. எனக்கு மம்மி தான் வேணும். பாத்தீங்களா சார், குழந்தை என்ன சொல்றான்னு கேட்டீங்கல்ல சார். நான் ராதிகாவோட ஃப்ரெண்ட். ராதிகாவுக்கு ஒரு பிரச்சனைனா நான் ஹெல்ப் பண்ண தான் சார் செய்வேன். அதையே சார் இந்த ஆளு தப்பான கண்ணோட்டத்துல பாக்குறாரு. ஹலோ ரொம்ப நல்ல இருங்க சார். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. இங்க பாருங்க, இந்த ரவுடித்தனம்லாம் இங்க வச்சுக்காதீங்க. குழந்தை உங்க குழந்தையா இருக்கலாம், ஆனா அம்மாவுக்கு தெரியாம குழந்தைய கூட்டிக்கிட்டு போனது ரொம்ப ரொம்ப தப்பு. உங்களுக்கு குழந்தை வேணும்னா கோர்ட்ல போய் சண்டை போட்டு வாங்கிக்கங்க. இங்க இப்படி நீங்க பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் சுத்தமா நல்லதுக்கு இல்ல. இல்ல சார், இவளுக்கு நான் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன் சார். எனக்கு இவ்வளவு வேணும், என்னோட குழந்தை எனக்கு வேணும் சார். இவங்க ரெண்டு பேரும் உங்க கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லாதப்போ நீங்க இப்படி எல்லாம் கட்டாயப்படுத்த முடியாது. உங்க பிரச்சனைய கோர்ட்ல போய் பேசி தீர்த்துக்குங்க. இனிமே இப்படி அம்மாவுக்கு தெரியாம குழந்தைய அழைச்சிக்கிட்டு வந்தா நான் சட்டப்படி நடவடிக்கை எடுப்பேன். ஸ்டேஷனுக்கு வாங்க. இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு போங்க. வண்டியில ஏறுங்க சார். வாங்க சார். ஏறுங்கன்னு சொல்றேன்ல. வாங்க சார். சார் தேங்க்யூ சார். நீங்க பண்ணது பெரிய ஹெல்ப். தேங்க்யூ so much. ரொம்ப தேங்க்ஸ் சார். இருக்கட்டும்மா, குழந்தைய பத்திரமா பார்த்து. சரிங்க சார். நான் வரேன்.
போலாம். ம். ம். அதான் குழந்தை சாப்பிட்டு தூங்கிட்டால, நீ சாப்பிடு. ம். ட்ரெஸ் கம்ஃபர்டபுளா இருக்கா? ம். எனக்கு சைஸ் எல்லாம் தெரியாது. தோராயமா ஒரு கெஸ்ஸிங்ல வாங்கிட்டு வந்தேன். ஓகேயா? தேங்க்ஸ் கோபி. எதுக்கு? ட்ரெஸ் வாங்கிட்டு வந்ததுக்கா? என்ன ராதிகா? எல்லாத்துக்கும் தான். நான் மயுவை மிஸ் பண்ணிட்டேனோன்னு நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன். அது எப்படி விட முடியும்? இவ உன்னோட குழந்தை, என்னைக்கும் உன்னோட தான் இருப்பா. தெரியல கோபி, என்னால வேலை நல்லா செய்ய முடியும், பணம் சம்பாதிக்க முடியும், மயுவையும் நல்லா கவனிச்சுக்க முடியும், ஏன் தனியா வாழவும் முடியும். அதுக்கெல்லாம் தைரியம் இருக்கு. ஆனா ராஜேஷ் இந்த மாதிரிலாம் செய்யும்போது அதுக்கு எதிராக எனக்கு எதுவுமே செய்ய தெரியாது கோபி. பழிவாங்கலாம் எனக்கு தெரியாது, அந்த தைரியமும் எனக்கு இல்ல. இதெல்லாம் நீ எனக்கு சொல்லணுமா? எனக்கு தெரியாதா? இல்ல கோபி, நீங்க நேத்தில இருந்து என் கூடவே இருக்கீங்க. என்னால உங்களுக்கு எவ்வளவு அவமானம். நானே வர வேண்டான்னு சொன்னேன், ஆனா ஒரு பிரச்சனைன்னு உடனே ஓடி வந்தீங்க பாத்தீங்களா? ஆனா நீங்க இல்லைனா நான் இவ்வளவு தூரம் வந்தோம் மயோ எனக்கு திரும்ப கிடைச்சிருப்பாளான்னு தெரியல. தேங்க்ஸ் கோபி. என்ன நீ தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு யார்கிட்டயோ பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க? ராதிகா, இது என்னோட கடமை. உண்மையை சொல்லணும்னா எனக்கு தான் ரொம்ப வருத்தமா இருக்கு. நீயும் மையவும் கஷ்டப்படுறதுக்கு ஒரு விதத்துல நான் தான் காரணம்னு தோணுது. அன்னைக்கு எங்க அப்பா ஃபோர்ஸ் பண்ணி என்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாரு. நான் பண்ணிருக்க கூடாது ராதிகா. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கப்புறம் நீயும் கல்யாணமே வேண்டான்னு சொல்லி வீட்டுல ஃபோர்ஸ் பண்ணதுனால இந்த ஆளை கல்யாணம் பண்ணி உன் வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டம். இப்படி உன் கஷ்டம் எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் இல்ல. இனிமே ராஜேஷால உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படியே வந்தாலும் நான் இருக்கேன். உன்னை விட்டெல்லாம் நான் ஓட மாட்டேன். இருப்பீங்களா? நிச்சயமா இருப்பேன். என் தைரியம்லாம் ஒரே நாள்ல என்னை விட்டு போன மாதிரி இருக்கு கோபி. எங்கேயும் போல. அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்கும் நீ தைரியசாலிதான். உனக்கு ஒன்னும் ஆயிடல, ஒன்னும் ஆகாது. உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. தைரியமா இரு. அப்படியே வந்தாலும் நான் உன் கூட இருப்பேன். திரும்ப திரும்ப சொல்றேன், உன்னை அப்படியெல்லாம் விட்டுட்டு போயிட மாட்டேன். ராதிகா, உனக்காக நான் எப்பவும் இருப்பேன். இத பாரு. ஏய், இத வெறும் பேச்சா சும்மா சொல்லல ராதிகா. சத்தியமா சொல்றேன், என் மனசுல இருந்து சொல்றேன். ப்ளீஸ், நீ என்ன நம்பு ராதிகா. கமான், சாப்பிடு. சாம்பார். ம். கமான், சாப்பிடு ராதிகா. ம். ம், சாப்பிடு. அம்மா, டிவி போடுமா. டிவியை பார்த்தா நீ சாப்பிட மாட்ட. சாப்பிடு, அப்புறம் போடுறேன். ம்.
போமா. செல்வி, ஓய் செல்வி, 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 ஓய் ஆடிங்க, ஐய் இது என்ன புதுசா? சாப்பிடுங்க. இங்க ஒருத்தன் கத்திட்டு இருக்கிறேன். ஏய் வாடி, கூப்பிடுறது காதுல விழியா? நீ சாப்பிட்றா. ஏய் செல்வி, வெள்ள வாடி, ஏய் வாடின்ற. நீ வர மாட்டியா? நான் வரேன். இரு. ஒரு மனுஷன் கத்திட்டு செவிடாடி, நீ கல்லு மாதிரி உக்காந்துக்கிற. என்னடி சமைச்ச? சோத்த போடுற என்னடி? சோத்த போடுற. சோறு போடுறதுக்கு சலிப்பு உனக்கு. என்ன குழம்புடி? ஏய் என்ன குழம்பு இது? மனுஷன் தின்னுவானா இது? இஷ்டம் இருந்தா தின்னு, இல்லாட்டினா வெளியே போ. எனக்கு வேணாம். சோறு வேணாம், ஒன்று வேணாம். ஆபாயில் போடு. ஆபாயில் போடுறே. ஆ, இப்பதான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வந்து அக்கடான்னு உட்காந்துருக்கேன். இவர் பெரிய கலெக்டர் உத்தியோகம் பார்த்துட்டு வந்திருக்காரு. ஆப்பாயில் போட்டு கொடுக்கறதுக்கு. உனக்கு வேணும்னா நீயே போட்டு தின்னு. ஏய், ஒரு ஆம்பளை ஆப்பாயில் கேக்குறேன், அதை கொடுக்க முடியல. உங்களுக்கு சோறு கேடு. சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அதை போய் எத்தி விடுற. அறிவில்ல உனக்கு? முன்னாடி சொன்ன யார பார்த்து அறிவில்லைன்னு சொல்லுவேன். அப்பா. அவ்வளவு திமிரு ஒண்ணுங்க. இப்ப எதுக்கு என் மேல கைய வச்ச? எதுக்கு என்னை அடிச்ச? அப்படிதான் அடிப்பேன். எதுக்குப்பா அம்மாவை அடிக்கிறீங்க? ஏய், கயிறா. என் கையில புடியாது. அம்மா, இந்தாங்க அத்தை. வாங்க கோபி, வா உட்கார். என்னடா சட்டுன்னு 2 நாள் ஊருக்கு கிளம்பி போயிட்ட? ஆமாம்மா, ஒரு முக்கியமான வேலை, அதான் அர்ஜென்ட்டா போக வேண்டி இருந்துச்சு. ம். இந்த ட்ரெஸ் ஏது? வேற ட்ரெஸ்ல தானே போனீங்க? ஏய், என்ன பாக்கியா இதெல்லாமா கேட்டுட்டு இருப்ப? இல்லங்க, சும்மா கேட்டேன். ஏதோ அவசரமா தேவைப்பட்டுச்சு வாங்கினேன். அது இப்ப பெரிய விஷயமா? ஏண்டா பாதி சாப்பாட்டுல எந்திரிச்சு போன, அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு வர. இப்படியெல்லாம் நீ போனதே இல்லையே.
அதான் இப்ப சொன்னேனேம்மா, முக்கியமான ஆபீஸ் வேலை அவாய்ட் பண்ண முடியல, போயே ஆக வேண்டியிருந்துச்சு. அதான். சரி சரி, நல்லா இருக்கல்ல, உனக்கு பிரச்சனை ஒண்ணும் இல்லையே? பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்லம்மா. எந்த ஊருக்கு போனீங்க? கோயம்புத்தூருக்கு. அவ்வளவு தூரம் போனீங்களா? ஆமா. பேசிக்கிட்டே இருக்க பாரு, போய் காஃபி எடுத்துட்டு வா. ஏய் பாக்யா, காஃபி இப்ப வேண்டாம், நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். ஏங்க, என்ன பாக்யா? நீங்க போட்டுட்டு போன ட்ரெஸ் எங்க? அது கார்ல இருக்கு. எடுத்து கொடுக்குறீங்களா? என்ன பாக்யா, கோயம்புத்தூர் வரைக்கும் வண்டி ஓட்டிட்டு போயிட்டு வந்திருக்கேன். எவ்வளவு டயர்டா இருக்கு. நொச்சு நொச்சுன்னு சும்மா ட்ரெஸ் பத்தி கேட்டுட்டு இருக்கேன். அதானே, அவனே ஏதோ முக்கியமான வேலைக்கு போயிட்டு வந்திருக்கான், அவன் கிட்ட போய் பேண்ட் எங்க சட்டை எங்கன்னு கேட்டுட்டே இருக்க. கோபி, நீ போ. சரிம்மா. பாவம், ஆபீஸ் வேலைன்னு எவ்வளவோ கஷ்டப்படுறான். நாம எல்லாம் வீட்டுல ஜாலியா உட்காந்துருக்கோம், சாப்பிட கூட நேரம் இல்லாம ஆபீஸ் வேலைன்னு பாத்துக்கிட்டே இருக்கான். அப்படி என்ன வேலையா இருக்கும் பாக்கியா? அத்தை, எனக்கு அவ்வளோலாம் அறிவில்லை அத்தை. அவருக்கு கோயம்புத்தூர்ல என்ன வேலைன்னு யோசிக்கிற அறிவுலாம் இல்ல. நீங்களே கேளுங்களேன், என்னால கேட்டு திட்டு வாங்க முடியாது. அப்பா, சாப்பாடு ரெடி. வரேம்மா. அம்மா, வாங்க சாப்பிடலாம். இந்த வரேம்மா. என்னம்மா, கிளம்பிட்டியா? ஆமாப்பா. எப்பவும் 9 மணிக்கு தானே கிளம்புவ, இன்னைக்கு என்ன சீக்கிரம் கிளம்பிட்ட? அது வண்டியை சர்வீஸ்க்கு விடணும்ல, நான் பஸ்ல வேற போகணும்ப்பா, அதான். வண்டியை யார் சர்வீஸ் விட போறா? நான் தான். நீங்களா? போதுமா? போதுமா. கொஞ்சமா வை, சாப்பிடுங்க. உட்காந்து சாப்பிடுமா. சாப்பிடுமா, நீயும் சாப்பிடு. இந்தம்மா, இந்த காலேஜ் விட்டதும் கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுறியா? ஏமா? ஏமா, சீக்கிரம் வர்றது நல்லது தானே, ஏன்னு கேக்குற? குழம்பு பொடி ஆர்டர் வந்திருக்கு, அதை வறுத்து ரெடி பண்ணணும். என்னால தனியாலாம் பண்ண முடியாது, அதனால தான் சொன்னேன். ஓகேமா, காலேஜ் முடிஞ்ச உடனே வந்துடுறேன். ஏமா, இட்லி என்ன வேகறதுக்குள்ள எடுத்துட்டியா? இல்லையேப்பா, வெந்திருக்கே. ஏங்க, காலேஜ் போறதுக்குள்ள இதெல்லாம் சமைச்சு வச்சுட்டு போறதே பெரிய விஷயம், பேசாம சாப்பிடுங்க. சொன்னேம்மா. என்ன? சாப்பாடெல்லாம் பண்ணி வச்சுட்டேன், மறக்காம சாப்பிட்டுருங்க. அப்புறம்
அப்பா வண்டியை சர்வீஸ் விட்டுட்டு வீட்லயே இருங்க. ம் இந்த ரைஸ் மில் போற வேலைலாம் நான் வந்து பாத்துக்கிறேன். ம், ஆ சரிம்மா. வரேன். சரிம்மா. ஹலோ, ஹலோ, நான் எழில் பேசுறேங்க. நான் கிளம்பிட்டேன். காலேஜ் தான் வந்துட்டு இருக்கேன். ஓகே ஓகே ஓகே, நீங்க வீட்டில் இருப்பீங்க போல. ஒன்றும் இல்லைங்க, நான் உங்களுக்கு சொன்ன லொகேஷன் இருக்குல்ல, அது இன்னைக்கு இல்லை. அப்புறம் ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் தள்ளி ஷூட்டிங் வச்சிருக்கோம். திடீர்னு சொன்னா எப்படி? சாரிங்க, லாஸ்ட் மினிட்ல தான் லொகேஷன் கொஞ்சம் கேன்சல் ஆயிடுச்சு. ஓ, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் வேணா வந்து பிக் பண்ணட்டுமா? ஐயோ வேணாம்.